சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. அன்பான சிம்ம ராசிக்காரர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவு உங்களுக்காக மட்டும்தான். இதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது வெறும் தற்செயலாக கிடையாது. பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல நினைக்கிற ஒரு மிகப்பெரிய ஆழமான செய்தி இதில் அடங்கியிருக்குது. உங்களினுடைய தலையெழுத்தையே முழுசுமாக மாற்றியமைக்க போகும் ஒரு புதிய நபர் உங்கள் வீட்டு வாசலை தேடி வரப்போகிறாரு. அவர் யார்? அவர் வர்றதுனால உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன அற்புதங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத பற்றி ஆழமாகவும் தெளிவாகவும் பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு முழுமையாக கேளுங்க. அமைதியான ஒரு இடத்துல அமர்ந்து பொறுமையாக கேளுங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனைக்கான தொடக்கம் இது. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களாகவே நீங்கள் அனுபவித்த வலிகளும் வேதனைகளும் கொஞ்சம் நஞ்ச இல்லை. பார்க்குறதுக்கு நீங்கள் ரொம்ப கம்பீரமானவர்களாக, எந்த ஒரு கவலையும் இல்லாதவர்களாக, முகம் நிறைய சிரிப்போடு தெரியலாம். ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே எவ்வளவு பெரிய எரிமலை வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இரவு நேரத்தில் உங்கள் தலையணை எவ்வளவு கண்ணீரை சுமக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்களுக்கு ஒன்று அப்படின்னா முதல் ஆளாக ஓடி போய் நிற்பீங்க. கிட்ட இருக்கிறத எல்லாமே கொடுத்து முகம் சுளிக்காம உதவுவீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம், உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது நீங்கள் யாரையெல்லாம் அதிகமாக நம்பினீங்களோ, உற்றார் உறவினர்கள் என்று யாரையெல்லாம் கொண்டாடினீர்களோ அவங்க எல்லாருமே உங்களை நடுத்தெருவில் நிற்க வச்சுட்டு வேடிக்கை பார்த்தாங்க இல்லையா? அந்த துரோகத்தோட வலி இன்னும் உங்கள் நெஞ்சில் ஆழமாகவே இருக்குது, ஆறாத ரணமாகவே இருக்குது. குடும்பத்திலையும் சரி, தொழில் அல்லது வேலை செய்யும் இடத்துலையும் சரி, நீங்கள் எத்தனை தான் உண்மையான உழைப்பை கொட்டி வேலை பார்த்தாலும் அதற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சதே இல்லை. எப்படியாவது இந்த கஷ்டத்திலிருந்து தப்பிச்சு முன்னுக்கு வந்துடணும் அப்படின்னு நீங்கள் எடுத்த ஒரு முயற்சியும் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத தடையினால பாதியிலேயே நின்று போச்சு. கையில் பணம் வரும், ஆனால் அது எப்படி செலவாகுது அப்படின்னே தெரியாத அளவுக்கு மருத்துவ செலவாகவும் வட்டி கட்டாகவும் பத்தாத நிலையிலோ விரயங்கள் அடுத்தடுத்து உங்களை வாட்டி வதச்சிக்கிட்டு இருந்தது. ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஏன் தான் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, நமக்கு ஏன் இப்படி ஒரு விடிவு காலம் வரவே வராதா அப்படின்னு கடவுள்கிட்ட நேருக்கு நேராக நின்று சண்டை போட்ட தருணங்கள் ஏராளம். அந்த கண்ணீருக்கு எல்லாம் ஒட்டு மொத்தமாக விடை கிடைக்க போகிற நேரம் நெருங்கிருச்சுங்க. இப்போது கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு திசையை நோக்கி நகர தொடங்கிருச்சு. இவ்வளவு நாள் உங்களை கட்டி போட்டிருந்த அந்த இருண்ட காலம் விலகி ஒரு புதிய பொற்காலம் உங்களுக்காக வாசல் கதவை தட்ட காத்துக்கிட்டு இருக்கு. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த சோர்வையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு புதிய உற்சாகத்தோடு இந்த நாட்களை நீங்கள் எதிர்கொள்ளணும். ஏன்னா நீங்கள் இழந்த உங்கள் நிம்மதியையும் செல்வத்தையும் உங்கள் பேரையும் உங்கள் புகழையும் பல மடங்காக திருப்பி கொடுக்க பிரபஞ்சம் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை உங்களுக்கு தீட்டியிருக்கு. அந்த மாபெரும் திட்டத்தோட முதல் படியாக தான் அந்த நபர் யார் அப்படின்னு நீங்கள் குழப்பத்தோடு யோசிக்கலாம். அவர் உங்களுக்கு மிகவும் தெரிஞ்சவராக இருக்கலாம், அல்லது இதுவரைக்கும் நீங்கள் சந்திக்காத ஒரு முன்பின் தெரியாத புதிய நபராகவும் இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அவர் உங்கள் வாழ்க்கையில் நுழைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் தொட்டதெல்லாமே தொடங்கும். பல வருஷங்களாக நீங்கள் நடக்கவே நடக்காது அப்படின்னு நினச்சி கிடப்பில் போட்ட காரியங்கள் எல்லாமே இவரோட ஒரு சின்ன ஆலோசனையால் அல்லது எதிர்பாராத உதவியால் மளமளன்னு நடந்து முடியும். உங்களை ஏளனமாக பார்த்தவங்க இவன் அவ்வளவுதான், இவனால் இனி எழுந்திருக்கவே முடியாது அப்படின்னு உங்களை விட்டு விலகி போனவங்க எல்லாமே நீங்கள் அடைய போகிற அசுர வளர்ச்சியை கண்டு ஆச்சரியப்பட்டு மறுபடியும் உங்ககிட்டயே தேடி உறவாடுற அளவுக்கு உங்களினுடைய அந்தஸ்து உயரப்போகுது. இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் ஏன் இவ்வளவு தாமதமாக வருது அப்படின்னு நீங்கள் ஆதங்கப்படலாம். தங்கம் நெருப்பில் சுட சுடதாங்க ஒளிரும். அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களான உங்களை கஷ்டம் அப்படிங்கிற நெருப்பில் போட்டு பிரபஞ்சம் புலம் போட்டிருக்குது. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார்கிட்ட எப்படி பழகணும், யார்கிட்ட எப்படி இடைவெளி விட்டு பழகணும் அப்படிங்கிற உலகறிவை உங்களுக்கு ஆழமாக கற்றுக் கொடுக்கத்தான் இத்தனை சோதனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டி இருந்துச்சு. இனிமேல் உங்களை யாராலையும் அவ்வளவு சீக்கிரமாக ஏமாற்ற முடியாது.
அந்த அளவுக்கு நீங்கள் அனுபவிச்சா பக்குவப்பட்டு விட்டீங்க. இந்த முழுமையான பக்குவத்தோடு தான் அந்த ஒரு புதிய நபரை நீங்கள் சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிறு தாமதம். காலையில் எழுந்த உடனே ஒரு இனம் புரியாத பயம், நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு கடன் தொல்லை, கழுத்தை நெருக்கிதே அப்படிங்கிற மன உளைச்சல், இது எல்லாத்துக்குமே முழுமையான முற்றுப்புள்ளி வைக்க போகிற ஒரு தெய்வீக தருணம் தான் இது. உங்கள் வீட்டு வாசலை தேடி வரப்போகும் அந்த நபர் வெறும் மனுஷனாக மட்டும் வரப்போகிறது இல்லைங்க. உங்கள் குலதெய்வத்தோட முழுமையான ஆசீர்வாதத்தோடு ஒரு தூதுவனா அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைய போகிறாரு. அவர் சொல்ல போகிற அந்த ஒரு வார்த்தை அல்லது அவர் உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போகிற அந்த ஒரு வாய்ப்பு உங்களை பெரிய கடன்லேருந்து மீட்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள அல்லது உறவுகளுக்குள்ள நீண்ட நாளாக இருந்து வந்த அந்த நிம்மதியின்மை வேரோடு பிடுங்கி எறியும். இவ்வளவு காலம் பண கஷ்டத்தில் உழண்டு கொண்டிருந்த உங்களுக்கு இந்த ஒரு நபர் மூலமாக பெரிய பொருளாதார மாற்றம் வரப்போகுது. பல நாள் அடைபட்டு கிடந்த பணம் வரவே வராதுன்னு நீங்கள் கைவிட்ட ஒரு பெரிய தொகை திடீர்னு ஒரு வழியில் வந்து சேரும். உங்கள் தொழிலில் இதுவரைக்கும் இருந்த முழக்கம் எல்லாமே மாறி வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே இந்த நபர் சொல்ல போகிற ஒரு சின்ன வார்த்தை மூலமாகவோ இல்லை அவர் காட்ட போகிற வழியிலையோ உங்களுக்கு வந்து சேரும். இதனால் வரைக்கும் உங்கள் உழைப்பை சுரண்டி பழைச்சவங்க எல்லாம் இனி உங்கள் வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போவாங்க. அந்த நபர் எப்படி இருப்பார், அவரை எப்படி நாங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கோம். அவர் பெரிய பணக்காரராகவோ இல்லை பெரிய பதவியில் இருக்கிறவராகவோ தான் வரணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. உங்களை விட சாதாரண நிலைமையில் இருக்கிற ஒருத்தராக கூட இருக்கலாம். ஆனால் அவர் கையில் உங்களுக்கான திறவுகோல் இருக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்த ஒரு பிரச்சனைக்கான தீர்வு அவர்கிட்ட ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஏதாவது ஒரு பயணத்திலோ இல்லை நீங்கள் யதார்த்தமாக போகிற ஒரு இடத்துல தான் இந்த ஒரு சந்திப்பு நகல போகுது. அவர் பேசுகிற முதல் வார்த்தையிலேயே உங்களுக்கு ஒரு இனம் புரியாத நிம்மதி பிறக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. கடந்த சில மாதங்களாகவே உங்களுக்கு காரணமே இல்லாத ஒரு உடல் சோர்வு, மனக்கவலை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ராத்திரி தூக்கம் சரியாக வராமல் எதையோ பறிகொடுத்த மாதிரி ஒரு உணர்வு உங்களை வாட்டி எடுத்திருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் ஜாதகத்தில் இருந்த சில கிரக தோஷங்கள் தான். ஆனால் இப்போ அந்த தடைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு ஒரு புதிய வெளிச்சம் பிறக்க போகுது. உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது. முகம் எப்பவும் போல ஒரு கலையோட ஒரு புது பொலிவோட மாறப்போகிறத நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் உணர்வீங்க. அந்த புது உற்சாகம் உங்களை இன்னும் வேகமாக ஓட வைக்கும். பந்தயங்களுக்குள்ளே இருந்த மனக்கசப்புகள், பிரிவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க, உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாமே உங்களினுடைய இந்த ஒரு புது மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க. இவரா இப்படி மாறிட்டாரே அப்படின்னு அவங்களே வாய் விட்டு சொல்கிற அளவுக்கு உங்களினுடைய வாழ்க்கை தரம் உயரும். ஆனால் இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்களை நினச்சிட்டு இனிமேல் நமக்கு யாரும் உதவி செய்ய வரமாட்டாங்க, எல்லாமே ஏமாற்று வேலை அப்படிங்கிற ஒரு விரக்தியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களை தேடி வரும் அந்த அதிர்ஷ்டத்தை நீங்களே தட்டி கழிச்ச மாதிரி ஆயிரும். பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகிற இந்த பரிசை முழு மனசோடு ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் சரி, உங்கள் மேலே, உங்கள் உழைப்பின் மேலே நீங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையை மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாது. ஏன்னா சிம்ம ராசிக்காரர்கள் எப்பவுமே ராஜாக்கள் மாதிரி. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சட்டையில் பட்ட தூசை தட்டி விட்டுட்டு எழுந்து நிற்கக்கூடிய அசுர தைரியம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்குது. அந்த தைரியம் தான் இப்போ உங்களை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு போக போகுது. உங்களுக்காக வரப்போற அந்த ஒரு நபர் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாயங்களை செய்ய போறாரு, எந்தெந்த வழிகளில் உங்களுக்கு அந்த பணம் அளிப்படைய போகுது அப்படிங்கிறத நீங்க இன்னும் ஆழமா உள்வாங்கிக்கணும். சிம்மராசிக்காரர்கள் இயற்கையாகவே யாருக்கும் தலைப்பணியாத ரோஷக்காரர்கள். யாரிடமும் போய் உதவின்னு கையேந்தி நிற்கிறத உங்க மனசாட்சி துளியும் ஏத்துக்காது. ஆனா கடந்த காலங்களில் உங்களை சுற்றி நடந்த சதி வேலைகளும் எதிர்பாராத பண நெருக்கடிகளும் உங்களை வேற வழி இல்லாமல் சிலர்கிட்ட உதவி கேட்குற நிலைக்கு தள்ளிருச்சு. அதை அவங்க எப்படியெல்லாம் பயன்படுத்தி உங்களை அவமானப்படுத்தினாங்க அப்படிங்கிறத உங்கள் மனசு விட்டு நீங்களே யோசித்து வரக்கூடிய நாட்களை எதிர்கொள்ள தயாராகி. சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தைரியத்தை தன்னோட வளர்ப்பாவே வளர்த்தவங்க.
சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது ஒரு தெய்வீக அறிகுறிங்க. அஷ்டம சனியால் ஏற்படுற கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி சனி பகவான் 138 நாட்களுக்கு நல்ல பலன்களை உங்களுக்கு தரப்போகிறாரு. தொழில், நிதி ரீதியாக, குடும்பம் அப்படின்னு எல்லா துறைகளிலுமே சிறப்பான வளர்ச்சி இருக்குதுங்க. சூரிய பகவான் வழிபாடு கண் திருஷ்டியாக போகக்கூடிய வழிபாடாக இருக்க போகுதுங்க. சிம்ம ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, இது தெய்வ அருளோட அறிகுறி. சிம்ம ராசியோட அதிபதி சூரிய பகவான். ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருந்தால் அதிகாரம், அரசியல் போன்றவை சாதகமாக இருக்க போகுது. ஆனால் சிம்ம ராசிக்கு சிறப்பான வாழ்க்கை அப்படிங்கிறது கேள்விக்குறியாகவே இருக்குதுங்க. சனி பகவான் அஷ்டம சனியாக இருந்து பல கஷ்டங்களை கொடுத்தாலுமே அடுத்த 138 நாட்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை அள்ளி கொடுக்க போகிறாரு. சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு 138 நாட்கள் சைலண்ட்டாக இருக்க போகிறாரு. சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை எல்லாமே அடுக்கடுக்காக தருவாருங்க. இந்த சனி பகவான் ராஜாதிராஜ வாழ்க்கையையும் மகா பொற்காலத்தையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்த போகிறாரு. நிதி, வணிகம், தொழில், உத்தியோகம், தனிப்பட்ட வாழ்க்கைன்னு எல்லாமே நல்லா இருக்க போகுதுங்க. பயணங்கள் கூட பணவரவு கொடுக்க போகுது. சிம்ம ராசிக்காரங்க எந்த ஒரு காரியத்தையுமே செய்யற வரைக்கும் யோசிப்பீங்க. ஆனால் செஞ்சு முடிச்சிட்டா அதில் இருந்து பின்வாங்கவே மாட்டீங்க. துரோகம் செஞ்சவங்களை தூக்கி எறிய போறீங்க. எந்த விதமான சிரமங்களையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் வெற்றிக்கனியை நீங்கள் படிக்க போறீங்க. சிம்ம ராசிக்காரங்க குடும்பத்தில் உற்சாகம் கரை புரள போகுது. குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்பட போகுது. உயர் பதவிகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. சமுதாயத்தில் உயர்ந்தவர்களினுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் விரிவாக்கம் செய்ய போகிறீங்க. பெரிய அளவில் கடன் வாங்கி கஷ்டப்பட்ட உங்களுக்கு அந்த கடனை முழுமையாக அடைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவிலான தொகைகள் உங்களை தேடி வரப்போகுது. மன அழுத்தங்கள் குறைய போகுதுங்க. தெளிவான சிந்தனை உண்டாக போகுது. வம்பு வழக்குகள்ல இருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. சலசலப்பாக இருந்த வீடு இப்படிங்கிறது இப்போ சந்தோஷத்தில் கலகலப்பாக இருக்க போகுது. புதுசாக வீடு கட்டுறது, வண்டி வாங்கினது, ஆடை அபகரணங்கள் வாங்க போறீங்க. நண்பர்கள் கிட்ட மன உறுதியோடு தெளிவோடு பேச போறீங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கெட்டது எல்லாத்தையுமே சனி பகவான் அடையாளப்படுத்திடுவாருங்க. அரசாங்க வழியில் உங்களினுடைய கஷ்டங்கள் மறைய போகுது. வெளிநாடு மற்றும் வெளியூடுகளில் இருந்த நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. உரிய காரியங்கள் பொறுமையும் அமைதியையும் கடைபிடிச்சிட்டா போதுங்க. வேலைப்பளு அதிகரித்தாலுமே உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை பெறுவீங்க. கூட வேலை பார்க்குறவங்களே பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு வெற்றி கொடியை நாட்ட போறீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குதுங்க. இதை பார்த்து எல்லாருமே பொறாமப்படுவாங்க. கந்திருஷ்டி இருக்குதுங்க. கந்திருஷ்டி போகணும் அப்படின்னா தினந்தோறும் சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச கந்திருஷ்டி எல்லாமே காணல் நீராக கரைஞ்சு போயிருங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல பொருளாதார வளத்தை காண போறீங்க. கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிரமங்கள் எல்லாமே மறைய போகுது. சிறுசிறுப்பாக செயல்பட்டு புதிய முதலீடுகள் கூட லாபத்தை எடுக்க போறீங்க. உங்களினுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது. உங்ககிட்ட என்ன இருக்கு, உங்களினுடைய பணம் என்ன இருக்கு, எதையுமே யார்கிட்டையுமே நீங்க தெரிவுபடுத்தாதீங்க. எதுவுமே முடிஞ்ச அளவுக்கு மறைச்சு வைக்கத்தான் சிம்ம ராசி உயர்வை தரும். பெண்களுக்கு குழந்தைகளால சந்தோஷம் அடைவீங்க. கணவர்கிட்ட ஒற்றுமை நல்லா இருக்கும். புத்திசாலித்தனத்தால் குடும்பத்தார்கிட்ட நல்ல புகழை பெற போறீங்க. புத்தாடைகள், அணிகலன்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. மாணவ மணிகள் கல்வியில் மிகச்சிறந்த ஈடுபாடு காட்டுவீங்க. பெற்றோர்களினுடைய ஆதரவும் தொடர்ந்து உங்களுக்கு இருக்க போகுது. படிப்பில் முன்னேற போறீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. உங்களினுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. சனி பகவான் பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு தரப்போறாரு. புதுவித அனுபவங்களை கொடுத்து வாழ்க்கையை புரிய வைக்க போறாரு.
குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இருக்குதுங்க. வெளி உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்தில் ஒற்றுமையை பலப்படுத்துங்க. திருமணம் மற்றும் சுப காரியங்களை தள்ளி போடாமல் உடனே முடிக்கிறது ரொம்பவும் நல்லது. வங்கி, காசோலை, சொந்த வாகனம், நகை நட்டு, பணம் கொடுக்கல் வாங்கல் இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். யாருக்காகவும் எதுக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த பொறுப்பில் இருக்கிறது இதெல்லாம் இருக்கவே கூடாதுங்க. வண்டி வாகன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. புதுசாக யாரையுமே நம்பிடாதீங்க. பெண்கள் எதையுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே பொறுமையையும் தெளிவையும் கடைபிடிச்சுக்கணும். கடன் விஷயத்தில் அலட்சியமே காட்டக்கூடாது. அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகள் பேச்சில் கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சாதகமான தீர்வு கிடைக்கிது. வேலையில் சவாலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே திரும்ப செஞ்சு முடிச்சிருவீங்க. தொழிலில் அதிக முனைப்போட செயல்பட போகிறீங்க. குடும்ப விஷயத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு நீங்கள் கவனமாக செயல்படணும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வெளி உணவுகளை தவிர்க்கிறது உடல் நலத்திற்கு நல்லதுங்க. நேரம் தவறாமல் தூங்கணும். வியாபாரம், தொழிலில் சிம்ம ராசிக்காரங்க நல்ல பலன்களை இந்த காலகட்டத்தில் அடைய போறீங்க. உங்களினுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் நல்லதே நடக்கும். உங்களோட குடும்பத்தில் இருந்த எல்லா பிரச்சனைகளும் படிப்படியாக தீர்வு கிடைக்க போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. கணவன் கூட நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு அபரிவிதமான வளர்ச்சியை காண போறீங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. புதிய வாய்ப்புகளை உருவாக்கிக்கோங்க. வருமானத்தை அதிகப்படுத்திக்கோங்க. நிச்சயமாக உங்களினுடைய வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட எல்லா வேலையுமே இன்னைக்கு நடக்க போகுது. உங்களுக்கு யோகமாக மாறப்போகுது. இந்த காலகட்டம் பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்க போகுதுங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க. நவீன பொருட்களை வாங்க போகிறீங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுது. எல்லாமே நல்லதாக நடக்க போகுதுங்க. நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்க போகுது. நல்ல நேரம் கைகூடி வந்துருச்சுங்க. இனி நன்மையான பலன்கள் மட்டுமே சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு. முயற்சிகள் வெற்றி அடைய போகுது. முழுசா நீங்க வாழ்க்கையில யோகத்தை பெற போறீங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி ராஜயோக வாழ்க்கையை உருவாக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த எல்லா கஷ்டங்களும் காணல் நீரா கரைஞ்சு போக போகுது. இது நாள் வரைக்கும் பணம், காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் 4-5 பேருக்கு பணம், காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு உயர்ந்த வாழ்க்கையை வாழ போறீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில சேரப்போகுது. தனியார் துறையாக இருந்தாலும் அரசாங்க துறையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்பது போல பதவி உயர்வு, சம்பள